சோதனை காலத்துலதான் உங்க விசுவாசத்தினுடைய உறுதித்தன்மையும் விலை மதிப்பில்லாத தன்மையும் உங்களால வெளிப்படுத்த முடியும். சோதனை வரணும், அதுல நீங்க எப்படி நிக்கிறீங்கன்னு பார்க்கணும். அந்த சோதனை வராவிட்டால் எப்படி உங்களுடைய விசுவாசத்திற்கு உண்டான நற்கீர்த்தி உண்டாகும்? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறது. சோதனைகள் 2 விதமான சோதனைகள் இருக்கு. ஒண்ணு சாத்தானிடத்திலிருந்து வர்ற சோதனை, 2வது கர்த்தரே மனிதர்களுக்கு வைக்கிற சோதனை. யோபுவின் வாழ்க்கையில சாத்தான் வந்து யோபுவை சோதிக்கும்படிக்கு அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனா கர்த்தர் ஏன் அனுமதிச்சாருன்னு சொன்னா, சாத்தானிடத்திலிருந்து வர சோதனை வந்தா கூட என் தாசனாகிய யோபு, அவனுடைய விசுவாசம், அவன் என் மேல் வைத்திருக்கிற பற்று, என் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு விசேஷமானது என்பதை உலகம் கண்டுகொள்ளும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் எனக்குதையா, உன் நாமம் துதிக்கையில்